ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க. ஆவியானவர் ஏதோ சொல்ல விரும்புறாங்க. ஐயோ சாரிக்கா சாரிக்கா சாரிக்கா. கண்ணை எங்க வச்சுட்டு வர? பின்னாடியா இருக்கு கண்ணு? சாரிக்கா கொஞ்சம் டைம் ஆச்சு அதனால. அழுக்கா ஒட்டிருச்சு. ஜென்சி ஜென்சி ஜென்சி, நேற்று நீ டிக்கெட் புக் பண்ண சொன்னேன்ல, நான் மறந்துட்டேன் ஜென்சி. நேற்று வீட்டில் இருந்து வெளியில் போனோமா, அப்படியே மறந்துட்டேன். என்ன இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா? என்ன மறமண்டையா? முன்னாடியே சொல்லணும்னு தெரியாதா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாதா உன்னால? சாரி ஜென்சி, இன்னைக்கு வேணா நான் பண்ணி தரட்டுமா? சரி சரி, நீ அங்கிட்டு தானே போற, அந்த வேலை என்ன இறக்கி விட்டுறியா? நான் சொன்னதை நீ செஞ்சியா? அப்புறம் என்ன போ. இப்படிதாங்க நீங்களும் ப்ராஃபஸி சொல்லலாம், அந்நிய பாஷை பேசலாம், தரிசனம் காணலாம், ஏன் உங்க மூலமா அற்புதங்கள் கூட நடக்கலாம். ஆனா ஆவிக்குரிய கனிகள், அதாவது அன்பு, சாந்தம், இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? பைபிள்ல பவுல் சொல்றாரு, நான் தீர்க்க தரிசனம் வரத்தை உடையவனா இருந்தாலும், விசுவாசம் எனக்கு இருந்தாலும், சகல ரகசியத்தை நான் அறிந்தாலும், அன்பு எனக்கு இல்லைன்னா நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்றாரு. உங்ககிட்டயும் ஆவிக்குரிய வரங்கள் இருக்கலாங்க, ஆனா பைபிள் சொல்லுது அன்பு இல்லைன்னா நீங்க ஒன்னும் இல்லைன்னு.